விரிவீடு அருகே நடக்கோட்டை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபையில் 20 பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் சிறப்பு கிராம சபையை நடத்த வேண்டும் என தென் இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் விரிவீடு அருகே நடக்கோட்டையில் நடைபெற்ற கிராம சபையில் 20 பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் சிறப்பு கிராம சபையை நடத்த வேண்டும் என தென் இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் கோரிக்கை விடப்பட்டது. வத்தலக்குண்டு ஊராட்சி ஒன்றியம் நடக்கோட்டை ஊராட்சியில் சுமார் 5000 மக்கள் வசித்து வருகின்றனர். இதில் கடந்த சுதந்திர தினத்தன்று நடைபெற்ற கிராம சபை நடக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மீனாட்சி தலைமையில் நடைபெற்றது. ஊராட்சி செயலாளர் ரஞ்சி தீர்மானங்களை வாசித்தார். இந்த கிராம சபை கூட்டத்தில் 20 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். இதனால் தகுந்த கோரம் இல்லை எனவும் இந்த கிராம சபையை ரத்து செய்து சிறப்பு கிராம சபை நடத்த வேண்டும் என தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் மாநில இளைஞரணி செயலாளர் விஜய் தலைமையில் ஒன்றிய செயலாளர் சிவா முன்னிலையிலும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் நவீன் ஆகியோர் அக்கரைப்பட்டி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராம சபையில் அக்கரைப்பட்டி நடக்கோட்டை பகுதி மக்கள் கலந்து கொள்ளவில்லை. மேலும் 9 துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை. 20 பேர் மட்டுமே கலந்து கொண்ட கிராம சபையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சிறப்பு கிராம சபையை அனைத்து துறை அதிகாரிகளுடன் நடத்த வேண்டும் என்று தென் இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வத்தலக்குண்டு ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் அவர்களுக்கும் மனு கொடுத்துள்ளனர். இதுகுறித்து தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் மாநில இளைஞரணி செயலாளர் விஜய் செய்தியாளர்களிடம் பேசும்போது தென் இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் திருமாரஞ்சி அறிவுரையின்படி கிராம சபைகளில் கலந்து கொண்டு மக்களின் பிரச்சினைகளை களைவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்நிலையில் நடக்கோட்டை ஊராட்சியில் மட்டும் சரியான படி மக்களுக்கு கிராம சபை பற்றி தெரிவிக்கப்படாததால் மக்கள் அதிகம் கலந்து கொள்ளவில்லை. 20 பேர் மட்டுமே கலந்து கொண்டுள்ளனர். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொள்ளாததால் இந்த கிராம சபையை ரத்து செய்து சிறப்பு கிராம சபையை அனைத்து அதிகாரிகள் முன்னிலையில் நடத்த வேண்டும், கிராம மக்களின் குறைகளை கேட்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேச ஒற்றுமை நாயகன் அனைத்து சமூகத்தின் போராளி கேசி திருமாரஞ்சி தலைமை கொண்ட தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக எங்களது புலிக்கொடி நாயகன் கேசி திருமாரஞ்சி அவரோட அறிவுறுத்தின்படி அவர் சொன்ன ஒரே விஷயம், சுதந்திர தினத்தப்ப கிராம சபை கூட்டம் மாவட்டம் முழுவதும் நடக்கும். அதில் எல்லா மாவட்டத்திலும் நம்ம கட்சி நிர்வாகி எல்லாருமே முன் அந்த நிகழ்ச்சியில் மக்களுக்கு உண்டான விஷயங்களை நம்ம கட்சி சார்பாக இருந்து முன்னெடுத்து அவங்களோட நிறைய குறை விஷயங்களை கொண்டு சேர்க்கணும். மக்களுக்கு பாதிக்கப்பட்டால் நம்ம பாதிக்கப்பட்ட சமம், மக்களுக்கு ஒரு விஷயம் நம்ம போய் நிற்கணும் அப்படின்ற முறையில் எங்கள் கட்சியோட நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே எங்கள் தலைவர் ஒப்புதலோடு எல்லா நிர்வாகியும் கிராம சபை கூட நடந்துக்கிட்டு சிறப்பானவும் நடந்தது. அதில் இந்த அக்கரைப்பட்டி மிகவும் வஞ்சிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நான் தென்னிந்திய ஃபார்வர்ட் கட்சியோட மாநில இளைஞரணி அமைப்பு செயலாளர் விஜய் என்னுடைய பேர். அந்த பகுதியோட நடக்கோட்டை ஊராட்சி ஒன்றியோட பகுதியோட ஒன்றிய செயலாளர் சிவா கலந்துக்கிட்டாப்புல. அதேமாதிரி மாவட்ட இளைஞரணி பொதுச்செயலாளர் நவீன், தம்பி தினேஷ் இளைஞரணி ஒன்றிய செயலாளர் இருக்காப்புல அதே பகுதியில். இவங்க ஊராக அந்த பகுதியில் வசிக்கிறவங்க. இந்த கிராம சபை கூட்டத்தில் இவங்க வாழ்கிற அந்த பகுதியில் மக்களுக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கலை. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா வத்தலக்குண்டு ஒன்றியத்துட்பட்ட பெருவிடு பகுதி உள்ள நடக்கோட்டை பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7000 மக்கள் வசிக்கிறாங்க. 7000 மக்கள்ன்றப்போ ஒரு ஊராட்சிக்கு சம்மந்தப்பட்ட 9 வார்டுகள் இருக்குது. ஒரு வார்டுக்கு எப்படி வச்சாலும் ஒரு வார்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் 500 பேருக்கு மேலே தான் எல்லாமே இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் 7000 பேர் ஒரு மதிப்பிட்டாலும் கிராம சபை கூட்டத்தில் ஒரு 20 பேருக்கு மேலே அதிகபட்சம் கலந்துக்கிறல. எந்த ஒரு வசதி நீங்கள் பெறலன்னு சொல்லி மக்கள் ஊராக இந்த கிராம சபை கூட்டத்தில் கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த தலைவரும் அந்த ஊராட்சி செயலாளருமான ரஞ்சிதாவும் அந்த தலைவர் அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் கேட்குறாங்கன்னா ஊர் பொதுமக்கள் கேட்குறாங்க, என்னங்க ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குது, நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கிராம சபை கூட்டம் நடத்திருக்கீங்க, அந்த நடத்தின கிராம சபை கூட்டம் முறையாக நடத்துகிறீங்களா, இல்லை நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்றது நீங்களே உங்கள் வாயால் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த கிராம மக்கள் அந்த தலைவரையும் அந்த ஊராட்சி செயலாளர் ரஞ்சிதா அவங்களையும் நேரடியாகவே கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க சரியான முறையில் பதில் கொடுக்க முடியல. அவங்களால நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி
பல மணி போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கு உண்டான வீடியோ ரெக்கார்டு எல்லாமே மக்கள் பூரா எடுத்திருக்காங்க. அப்போ நாங்கள் கிராமத்துக்கு எதுவுமே செய்யலைன்றது அவங்களே வாயால் சொல்கிறாங்க. அதன் பட்சமாக இந்த யூனியன் பஞ்சாயத்தில் வந்து பல முறை மனு கொடுத்துருக்காங்க. இந்த கிராமத்தில் நிறைய மோசடி நடக்குதுன்னு. ஆல்ரெடி இது முன்னாடி நாங்கள் ஒரு போராட்டம் கையெடுத்து சிறைப்பிடிப்பு போராட்டம் இதை வந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டாட்சியருக்கும் இந்த கிராம சபை கூட்டம் மறுபடியும் சிறப்பான முறையில் நடக்கணும் என்று தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மூலிமா மனு கொடுத்துருக்கோம். இதன் சம்மந்தமாக இந்த கிராம சபை கூட்டத்தில் முறையான தகவல் கொடுக்காத இந்த தலைவரையும் ஊராட்சி செயலாளர் இவர்களின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நான் சார்ந்த புலிக்குடி வேந்தன் கேசி திருமாரஞ்சி தலைமை கொண்ட தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம்.